السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى أنا ثالث الشريكين ما لم يخن أحدهما صاحبه صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்பான தூழியர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இரண்டு கூட்டாண்மைதாரர்களில் மூன்றாவதாக நான் இருக்கிறேன். அவ்விருவரில் ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு மோசடி செய்யாத காலமெல்லாம் அவர்களோடு நான் இருக்கிறேன். அப்படி ஒரு கால் ஒருவருக்கு ஒருவர் மோசடி செய்துவிட்டால் கரஜ்து மின் பைனிஹிமா, அவ்விருவர்களுக்கு மத்தியில் இருந்து நான் வெளியேறி விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவூத் என்ற நபிமொழி திரட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், வியாபாரத்தை பற்றி. வியாபாரம் என்பது பல வகையான வியாபாரங்கள் இருக்கிறது. அந்த வியாபாரங்களிலே கூட்டு வியாபாரம் என்பதாக சொல்லுவார்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் என்பதாக சொல்லுவார்கள். அரபியிலே ஷிர்கத் என்பதாக சொல்லுவார்கள், கூட்டு வியாபாரம். இந்த கூட்டு வியாபாரத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் இருவர் மட்டும்தான் நாங்கள் கூட்டாளிகளாக இருக்கிறோம், மூவர் மட்டும்தான் கூட்டாளிகளாக இருக்கிறோம் என்பதாக. இல்லை இல்லை, இப்படிப்பட்ட கூட்டு வியாபாரத்திலே அல்லாஹ்வினுடைய கூட்டும் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இரண்டு நபர்கள் கூட்டு வியாபாரம் செய்தீர்களேயானால் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நான் இருக்கிறேன், மூன்றாவதாக நான் இருக்கிறேன். நான்கு நபர்கள் சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்தால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். ஐந்து நபர்கள் செய்தால் ஆறாவதாக அல்லாஹ் இருக்கிறான். ஏழு நபர்கள் செய்தால் எட்டாவதாக அல்லாஹ் இருக்கிறான். இப்படி எத்துணை நபர்கள் செய்தாலும் அதிலே கடைசி ஒருவராக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ஏன் இருக்கிறான் என்பதை பற்றியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ஷிர்கத்துடைய வியாபாரம், அதிலே உண்மையில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சொன்னான் அல்லாஹ் தஆலா, மாலம் யகுன் அஹதுஹுமா ஸாஹிபஹு, கூட்டு வியாபாரிகளிலே, கூட்டாண்மைதாரர்களிலே ஒருவர் இன்னொருவருக்கு மோசடி செய்யாத காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அப்படியானால் எப்பொழுது ஒரு சகோதரர் தன்னுடைய பார்ட்னருக்கு, தன்னுடைய இன்னொரு சகோதரருக்கு மோசடி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாரோ அல்லாஹ் தஆலா அதிலிருந்து வெளியே விடுகின்றான். அல்லாஹ் எதற்காக இருக்க வேண்டும்? எவ்வளவு முதலீடு செய்தாலும் சரி, எவ்வளவு உழைப்பு செய்தாலும் சரி, அல்லது எவ்வளவு நாம் அதிலே முனைப்போடு இருந்தாலும் சரி, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹ் இருந்தால்தான் அந்த வியாபாரத்திலே பரக்கத்து இருக்கும். ஆனா மஅல் ஹலீதைனி, நான் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்? பித்தஈதி வத்தௌஃபீகி வ இன்ஸாலில் பரக்கத்தி ஃபீ திஜாரத்திஹிமா, அவர்கள் செய்கின்ற அந்த வியாபாரத்திலே பரக்கத்தை இறக்குவதற்காக வேண்டி நான் மூன்றாவதாக இருக்கிறேன். என்னுடைய நல்லுதவியை அதிலே இறக்க வேண்டும் என்பதற்காக நான் மூன்றாவதாக இருக்கிறேன். பித்தஈதி, இன்னும் அந்த வியாபாரத்திலே பல விஷயங்களில் நான் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த வியாபாரத்தை ஸ்ட்ராங் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நான் மூன்றாவதாக, நான்காவதாக, ஐந்தாவதாக, இப்படி அந்த கூட்டாண்மைதாரர்களுக்கு மத்தியிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன். நான் இருக்கும் வரைதான் பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் என்னுடைய நல் உதவியும் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சஹாபியனுடைய சம்பவம் இங்கு நமக்கு நினைவு கூறப்பட வேண்டியது.
உர்வா ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களிடத்திலே ஒரு தீனாரை கொடுத்து, இந்த தீனாருக்கு நீங்கள் எனக்கு ஒரு உல்ஹியா பிராணியை, நீங்கள் நான் குர்பானி செய்வதற்காக வேண்டி ஒரு பிராணியை வாங்கி வாருங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தீனாரை, ஒரு தங்க காசை கொடுத்து இதிலே வாங்கி வாருங்கள் என்பதாக கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை வாங்கி கொண்டு போன உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்டை அல்ல 2 ஆட்டை வாங்குகிறார்கள். 2 ஆட்டை வாங்கி மறுபடியும் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு, அதாவது ஒரு தங்க காசுக்கு விற்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சன்னிதானத்திற்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தங்க காசுக்கு உரிய ஒரு ஆட்டையும் கொடுத்தார்கள். மேலும் லாபமாக ஒரு தீனார், அதாவது அதே ஒரு தங்க காசையும் காட்டுகிறார்கள். இது லாபம் யா ரசூலல்லாஹ் என்று. அதை பார்த்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ பைஇஹி வ ஷிராஇஹி ஃபகால விஷ்தரா துராபன் லரபிஹ ஃபீ. அவர் வாங்கி இருந்தது ஒரு மண்ணாக இருந்தாலும் அதிலேயும் லாபம் கிடைத்திருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு நாம் விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஹதீஸிலே அந்த சஹாபியுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த முதலீடு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த முதலீட்டை பெருக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபி உழைத்தார். கேட்கப்பட்ட ஒரு ஆட்டையும் கொடுத்தார், மேலும் ஒரு தீனாரை லாபத்தையும் கொண்டு வந்தார். தனக்கு முதலீடு செய்த அந்த கூட்டாளியை நஷ்டத்தில் ஆழ்த்தவில்லை அல்லது மோசடி செய்துவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆகவே அல்லாஹு தாலாவினுடைய ரஹமத் அதிலே இருந்தது, அல்லாஹ்வினுடைய பரக்கத் அதிலே இருந்தது. ஆகவே அல்லாஹு தாலா அதிலே லாபத்தை கொடுத்தான் என்பதை இந்த சம்பவத்திலே நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். எப்பொழுது ஒரு கூட்டாளி, ஒரு வியாபார கூட்டாளி தன்னுடைய இன்னொரு வியாபார கூட்டாளிக்கு லாபம் கொடுக்க வேண்டும், எப்படியாவது லாபம் கொடுக்க வேண்டும் என்று போராடி உழைத்து லாபம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறானோ, நிச்சயம் அல்லாஹு தஆலா அந்த வியாபாரத்திலே பரக்கத்தையும் அல்லாஹ் தன்னுடைய உதவியையும் தருவான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்திலே ஒரு கூட்டாளி இன்னொரு கூட்டாளிக்கு மோசடி செய்துவிட வேண்டும் என்று நினைத்தாலே போதும், அல்லது ஏதாவது இந்த வியாபாரத்தை சிதறடிக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், அல்லாஹு தஆலா அந்த வியாபாரத்திலே ஒருபோதும் பரக்கத்தை வைக்க மாட்டான். ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய உதவி வராது. எதை தொட்டாலும் நஷ்டம்தான் உண்டாகும். அவர் கொடுத்தாலும் நஷ்டம்தான் உண்டாகும், வாங்கினாலும் நஷ்டம்தான் உண்டாகும். அவருடைய எந்த விஷயத்திலேயும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நல்லுதவியும் இருக்காது. அவர் தொட்ட காரியம் எல்லாம் நட்டமாகத்தான் போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் செய்கின்ற வியாபாரத்திலே சரியான முறையில், நியாயமான முறையில் கொடுக்க வேண்டிய உரிமைகளை, பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்ற நற்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.